அவள் அப்பாவை எப்படி வெளியில் கூட்டின்னு போனோன்னு அந்த பையனுக்கு தெரியுது பாருங்க. அப்பாவை எப்படி வெளியில் கூட்டின்னு போனோம்? அம்மா பார்க்க பேசாமல் உட்காந்துட்டாங்க. அப்பா தூக்கின்னு போகிறார். அங்கே ஒரு விவசாயி வயலில் வேலை பண்ணிகிட்ருக்கான். வயல் வரப்பு எல்லாம் அவ்வளோ ஈரமாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அந்த இடத்துல அவனுடைய குழந்தை விளையாடி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த குழந்தை மாதிரி இந்த குழந்தை வர நேரத்தில் அந்த குழந்தைய கண்ணில் காட்டுறது எனக்கு. அந்த வயல் வரப்பில் ஒரு குழந்தை, அதாவது அந்த விவசாயியோட குழந்தையே உட்காந்து விளையாடிட்டுருக்கு. பக்கத்துலேருந்து வாய்க்கால்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, வயலுக்கு நீர் பாயிறது. சரி, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விவசாயிக்கு. அதனால் என்ன பண்ணுறான், இந்த பக்கத்துலேயே அந்த பக்கம் வரணுன்னா என்ன பண்ணுவாங்க? சாதாரணமாக தண்ணி அந்த பக்கத்துலேயே இந்த பக்கம் வரணுன்னா வரம்பு கட்டுவாங்க, இல்லைன்னா வெட்டி விடுவாங்க. ரெண்டும் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணி ஒரு இடத்துல வந்தது, இன்னொரு இடத்துல வெட்டி விட்டான். அடைக்க முடியல. மண்ணை எவ்வளோ கொட்டினாலும் எவ்வளோ எடுத்து போட்டாலும் அந்த வரப்பு கட்டின இடத்துல இருந்து தண்ணி அப்படியே பொத்துண்டு வெளியில் வந்துட்டுருக்கு. விவசாயி என்ன செய்யறதுன்னு யோசித்தான். அவனுக்கு வேறு ஒரு வழியும் தெரியல. அவன் விளையாடிட்டு இருக்கிற அந்த குழந்தைய, அவனுடைய குழந்தைய அவன் எதால் வெட்டுவான்? மண் வெட்டியால் மண்ணை வெட்டுறான் இல்லையா? அந்த மண் வெட்டியாலேயே அந்த குழந்தையினுடைய தலையில் ஒரு போடு போடுறான். பிறகு அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த வரப்பு, அந்த தண்ணி ஓடி வர இடத்துல அந்த வாயுவில் அந்த குழந்தைய சொருகி வைக்கிறான். யோசிச்சு பாருங்கள், மின்காலத்துலலாம் நம்ம வீட்டிலலாம் தண்ணி போகணும் வரணும்னா ஒரு ஓட்டை இருக்கும். அந்த துவாரத்தை நம்ம எப்படி அடைப்போம்? ஏதோ ஒரு கட்டையோ இல்லை இன்னொன்று ஏதோ ஒன்று வச்சு அடைப்போம். இப்போல்லாம் இந்த நாளில் தண்ணி விட்டு அலம்புறதே இல்லை இல்லையா? எங்கே ஓடி போகிறது அது? அப்படின்னு நினச்சி எங்கேயும் ஓட விடாமல் தண்ணியை நாமளே நிறுத்தி வச்சுட்டோம். அந்த மாதிரி இல்லை. அந்த நாளில் வயல் வரப்பை வெட்டி விட்ட போது அந்த தண்ணிக்காக தன்னுடைய குழந்தைய அந்த இடத்துல அவன் ஒரு தலையை ஒரு சட் தட்டி அதை சொருகி வச்சிட்டான். ஏன் அதை அப்படி செஞ்சான்? அங்கே அவனுக்கு பாசம் மறந்து போனது. பாசம் என்னன்னு தெரியல. அம்மாவாக இருந்தால் பண்ணியிருக்க மாட்டாளோ என்னவோ தெரியாது. ஆனால் இங்கே அம்மா உட்காந்துக்க அப்பா திக்கின்னு போயிட்டார். இந்த குழந்தைய அங்கே வச்சோடனே அந்த வரப்பில் அந்த வண்டி வர தண்ணி அப்படியே தடைப்பட்டு போச்சு. பார்த்தார். யார் பார்த்தார்? கிருஷ்ணர். இந்த இடத்த விட ஒரு இடம், நல்ல இடம் கிடைக்காது நமக்கு. ஏன்? இந்த இடத்துல எந்த இடத்துல பாசம் இல்லையோ அந்த இடத்துல சண்டை போட்டால், அண்ணன் தம்பி சண்டை போட்டால் அண்ணன் தம்பிங்கிற பாசம் இருக்காது. Namaskaram to everyone. எனக்கு என்ன கலைக்க போகிறேன்னே எனக்கு தெரியாது. 3 நாளாக அம்மா என்னை நீ என்னனாலும் கலைக்கணும், நீ என்னனாலும் கலைக்கணும். நானுமா ஒரு நாளுமா தப்பி கொண்டு போனேன். இன்றைக்கு மாட்டிட்டேன். என்ன டாபிக்னு கூடி எனக்கு இன்னும் மண்டையில் வரவே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு கொண்டேன். இன்றைக்கு இவ்வளோ நாளும் எனக்கு ஒரே ஒரு குருவாக தான் இருந்தது, ஹரன் ஐயா, ராச்செஸ்டரில் இருக்கிறார். அம்மாவை நான் இவ்வளோ நாளும் தேவியாக தான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு அவள் எனக்கு சொல்லிட்டா 2 குரு எனக்கு இருக்காண்டு. அதிலேருந்து நான் ஒன்று அறிஞ்சேன். என் லெஃப்ட் சைட் அம்மா, என் ரைட் சைட் ஐயா. இவ 2 பேரும் இல்லாமல் என்னால் இருக்கவே இயலாது. இந்த உலகத்தில் நான் இருக்கணும்னா இவ 2 பேரும் இருந்தே ஆகணும். இல்லாட்டி அவ என்ன முதல் அனுப்பி போட்டு பேந்து போகலாம். உங்களையும் பார்க்கலாம். நான் என்ன மட்டும் யோசிக்கக்கூடாது.
இன்னும் எனக்கு டாபிக் வரையில. She keeps telling me to talk in English. I'm trying to get away from speaking, but she keeps telling me to talk in English. Anyways, I really don't know what to say. All I know is that I must have done something great in order to have 2 gurus in my life, which I'm very close to. And I don't know how to thank them or how I can do any services to them if that is enough for me in this lifetime. All I want to know, today being Tiruvamba, Manika Vasar got moksha this day. I asked both of them if I can get that privilege of getting moksha this lifetime, in the lifetime. ஆனால் தேவிக்கு இந்த லைஃப் டைம்ண்டா அது எத்தனையோ ஒரு நிமிடம். ஆனால் I don't want அம்மா to play this Maya game because she's great at it. Because every time I try to come and sit so that I can meditate on her, she'll play with me. Like she'll say something where I will react. I try not to react, but I'm a king of or queen of reacting. I'm blabbering things because I have no clue what I want, what I'm trying to say. முடிக்கலாமா? போலாமா? Thank you. And நான் இவ்வளோ நாளும் அம்மாவை என்டி அம்மான்னு தான் நினச்சி கொண்டிருந்தேன். ஆனால் நேற்று அவன் கனகாபிஷேகத்தை பார்த்தா பிறகு நான் எல்லாருக்கும் என் அம்மாவை இப்படி நல்ல வடிவாக எல்லாத்தையும் செய்ததுக்காக தேங்க்யூ. அவள் என்னை அடாப்ட் பண்ணியிருக்கிறாள். நான் அவன் வயிற்றில் பிறக்காட்டியும் என்னை அடாப்ட் பண்ணியிருக்கிறாள். ஏன்னா நான் இப்போ எந்த அம்மா அப்பாவை விட்டுட்டு இவர்கிட்ட வந்துட்டேன். அனுவோடையே இருக்கணும் வேண்ட ஆசை. அவ்வளோந்தான். நீங்கள் எனக்கு பழம் தரீங்களா? கனடா நாட்டிலிருந்து வந்திருந்த பிரியா பேசினது உங்களுக்கு புரிந்திருக்கும். அவளை இந்த மேடையில் ஏற்ற வேண்டும் என்று உங்கள் எல்லாருக்கும் காட்ட வேண்டும் என்று. ஏன்னா ஒரு பிள்ளை நல்லா வளர்ந்ததுன்னா என் பிள்ளை இப்படி படிச்சிருக்கான், என் பிள்ளை இதை செஞ்சுருக்கான் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா? அந்த மாதிரி நேற்றைக்கு நீங்கள் வந்து யாரை பார்த்தீங்க? யாரோ ஒருத்தர் வந்து பண்ணார் எல்லாம் இல்லையே, யாருக்கும் தெரியலையே. அதுக்கிட்டவே போக முடியாது. இப்படி வந்து நில்லுப்பா. அதே மாதிரி உங்களுக்கு என்னுடைய மகளையும் காட்டியிருக்கேன். சரி, இப்போ நம்ம உடம்புல ரொம்ப பவித்திரமான ஒரு பாகம் இருக்குது. நம்ம உடம்புல யாராவது ஒன்று சட்டுன்னு சொல்லிட்டிங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
இதயம் 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 நல்லெண்ணெய் தான் ஞாபகம் வருது எனக்கு. சொல்லுங்க. ஐஸா? ஐஸ் ஆர்ச்சனது? நம்ம உடம்புல தலை, அது சிரசே பிரதானம்ங்கிறனால தலைன்னு சொல்லிட்டாங்க காமாட்சி சுந்தரம். ஆனால் இது எல்லாத்தையோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு நான் இப்போ சொல்கிற விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம உடம்புலையே ரொம்ப பவித்திரமான ஒரு பாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு விரலுக்கு தான் போய் சேர்றது. நம்ம உடம்புல பவித்திரமான பாகம் எது? மோதிர விரல். அது என்ன மோதிர விரலுக்கு மாத்திரம் என்ன பவித்திரம் வந்தது அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளதை சொல்கிறேன். இப்போ கல்யாணம்லாம் நடக்கும்போது எல்லோரும் இப்போ எல்லாம் கல்யாணம்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. எந்த விரலில் பிடிப்பீங்க? எந்த விரலில் பிடிச்சிக்கிறீங்க நீங்கள்? என்ன பிடிச்சிக்கலையா யாரும்? கல்யாணத்தும் போது விரலில் பிடிக்கலையா பொண்ணும் பிள்ளையும்? சுண்டு விரல், சுண்டு விரலை தான் பிடிச்சிருக்கீங்களா? 5 விரலுமா? யார் அது 5 விரல் சொன்னது? சரி. இப்போ கல்யாணம் நடந்து முடிஞ்சது. மணமகன் மணமகளுக்கு நெத்தியில் திலக்கமிடுன்னு சொல்லுவாங்க. திலக்கமிடுன்னு சொல்லுவாங்க. எந்த விரலால் தெரியல? இட்டவங்க எல்லாம் இருக்காங்க. ஆண்களும் சரி, ஆண்கள் வந்து பெண்களுக்கு இட்டது, தன்னுடைய மனைவிக்கு நெட்டி திலக்கத்தை இட்டது எந்த கையால்? எந்த விரலால்? எந்த கையால்? எந்த விரலால்? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சந்தேகம் இல்லையே. ஆண்களை தான் கேட்குறேன் நான், பெண்களை கேட்கலண்ணா. ஆண்கள் எல்லாருக்கும் சந்தேகம் இல்லை தானே? சந்தேகம் இருக்கா? நீங்கள் அப்படி தானே இட்டீங்க எல்லாரும்? இட்டவர்கள் ஆண்கள், இட்டு கொண்டவர்கள் பெண்கள். இட்ட ஆண்கள் எல்லோரும் மோதிர விரலால் தன்னுடைய மனைவிக்கு நெற்றியில் குங்குமம் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த விரலை நம்ம எல்லோரும் மோதிர விரல் என்று சொல்கிறோம். அந்த மோதிர விரலுக்கு மோதிரம் போட்டுருக்கிறனால மோதிர விரல்னு ஆச்சு. ஆனால் அதுதான் நம்ம உடம்புல ஒரு பவித்திரமான ஒரு பாகம். ஏன்னா மோதிர விரலால் விபூதியை எடுத்து நெத்தியில் பூசணும் தானே? பூசணும் தானே? எப்படி பூசுவீங்க நீங்கள் எல்லாரும்? விபூதி எடுத்து எப்படி பூசுவீங்க? எந்த விரலால் பூசிப்போங்க சொல்லுங்கள்? ஆள்காட்டி விரலா இல்லையா? இனிமேல் நீங்கள் மோதிர விரலாலே பூசிக்கங்க, அதுதான் நல்லது. ஏன்னா ஆள்காட்டி விரல், சுண்டி விரல், அப்புறம் பாம்பு விரல், எல்லா விரலும் கட்டை விரல் எல்லாத்துலேயும் விரலும் இட்டுக்க வேண்டாம். மோதிர விரலால் நெற்றியில் விபூதி பூசிக்கொள்ளுங்கள். இந்த தங்க மோதிரம் போட்டு கௌரவப்படுத்துகிற அந்த மோதிர விரல் நம்மளுடைய அன்றாட செயல்களை, தினசரி நம்ம செய்கிற வேலைகளை எல்லாம் கட்டுப்படுத்தும் சூட்சமும் அங்கே இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க இந்த ரகசியத்தை. ஏன்னா நம்மளுடைய இந்த மோதிர விரலில் தான், மோதிர விரல் எங்கேயும் இருக்குது. இடது கையிலையும் மோதிர விரல் இருக்குது, வலது கையிலையும் மோதிர விரல் இருக்குது. இப்போ 2 விரலையும் நான் மோதிரம் போட்டிருக்கேன். யாரில் மோதிரம் போட்டுருக்கீங்க? எல்லோரும் மோதிரம் போட்டிருக்கீங்க, முக்கால்வாசி பரவாயில்ல. இந்த சூட்சமம் மிக்க அந்த விரலை நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோம் போகும்போது அது பவித்திரமான ஒரு உடலின் பாகமாக விளங்குவதால் அதற்கு தங்க மோதிரம் அணிவிக்கிறோம். அதை தவிர பஸ்ஸு, காரு, இதிலெல்லாம் போகிறோமோ, பிளேனு, ரயிலு, நட, எப்படி இருந்தாலும் சரி,
எல்லா வாகனத்துலேயும் நம்ம செய்து பல வேலைகளை உத்தேசம் பண்ணி அதில் ஏறி செல்கிறோம். அப்படி வெளியில் போகும்போது அங்கே இருக்கிற நம்ம போகிற வழியில் இருக்கிற அதிர்வுகள் தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? வைப்ரேஷன். சரியா? எனக்கு தெரியல. வைப்ரேஷன். ஓகே. நம்ம இந்த விரல் வழியாக தான் நம்ம உடலுக்குள் எடுத்து செல்கிறது. இந்த விரல் தான் காரணமாக இருக்குது. அந்த அதிர்வுகளை எப்படி எடுத்துன்னு போகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மோதிரல் வழியாக நம்ம உடம்புக்குள்ளே அந்த அதிர்வுகள் எல்லாம் போகிறது. அது தெரிந்தோ தெரியாமலோ, நமக்கு தெரியும் சொல்ல முடியாது, தெரியணும் சொல்ல முடியாது, ஆனால் அது வழியாக தான் அது போகிறது. இனிமேல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு பண்ணும்போது எங்கேயாவது வெளியில் போகும்போது பாருங்கள், அது இந்த விரல் எப்படி அனுபவிக்கிறது, அது நமக்குள் எப்படி ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத எல்லாம் இந்த சயின்டிஃபிக்காகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் தெய்வீகமாகவும் நம்ம உணர முடியும். இந்த உடலில் வந்து நிறைய சக்கரங்கள் இருக்குதுன்னு சொல்லுவோம், அதுவும் தெரியும் இல்லையா? அதாவது ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறவங்க, யோகா பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த யந்திரங்கள் உடம்பில் எந்த பாகத்துல எல்லாம் இருக்குங்கிறது தெரியும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், யாரான்னு ஒருத்தர், இல்லை நான் பேர் குறிப்பிட்டு கேட்டாலும் சொல்லலாமா? பேருக்கு கேட்கவா? பேருக்கு சொல்லி கேட்கவா? வேண்டாமா? இல்லையே, யோகா கற்றுக்கிறவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்புறம் ஸ்ரீவித்யா உபாசனை கண்டவா நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அதனால் என்னென்னா, முதல்ல நெத்தியில் என்ன சக்கரம் இருக்குது? நான் ஒருத்தர் தானே கேட்குறேன்னு சொன்னேன். நான் ஒருத்தரையே ஆளை கேட்கலான்னு பார்த்தேன். நீங்கள் எல்லாம் சொல்லும்போது பார்த்தா ரொம்ப ஆக்ஞா சக்கரம்னு அப்படியே ஆக்ஞாயிடுற மாதிரி இருக்குது எனக்கு அது. அதனால் ஆக்ஞா சக்கரம் நெற்றியில் இருக்குது. அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த தொண்டை சொல்லுவோம், தொண்டை குழின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இருக்கிற யந்திரத்தை பிரேமாதானேஸ்வரன் சொல்ல சொல்கிறேன். விசுத்தி சக்கரம். நான் யோகா கற்றுக்குறாங்க, அதனால தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது அவங்க இப்போ சொன்னது என்னென்னா விசுத்தி சக்கரம். இது யாருக்கும் தெரியும் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் ஒரு யந்திரம் இருக்குது. இந்த சக்கரங்களில் நல்ல அதிர்வுகள் ஏற்பட்டு நம்ம உடம்புக்குள்ளே போய் சேரும்போது நம்மளால் நல்லதை நினைக்க முடிகிறது, நல்லதை செய்ய முடிகிறது, நல்லதை அனுபவிக்க முடிகிறது. அதனால் அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு சிறப்பு செய்யணும் இல்லையா? இப்போ நெற்றியில் எல்லா பெண்களும் குங்குமம் வச்சுக்கிறோம், அதுதான் ஆக்ஞா சக்கரம். அதனால் அது எல்லாருக்கும் தெரியும். நெற்றியில் குங்குமம் வச்சுக்கணும் எவ்வளோ நல்லதுங்கிறது தெரியும். நான் சொல்கிறது வந்து குங்குமம், மஞ்சள் குங்குமம். ஆனால் நாம் இப்போ இட்டுக்கிறதெல்லாம் அப்படி இல்லை. ஆனாலும் அந்த ஆக்ஞா சக்கரத்தை தினமும் நாம் நம் விரலால், மோதிர விரலால் என்ன பண்ணுறோம்? தொடுறோம், அப்புறம் அழுத்துறோம் இல்லையா? ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஸ்டிக்கர் ஆகட்டும், இன்னும் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு அமுக்கிடுவோம். அது பெண்களுக்கே உரிய கலை. அந்த ஆக்ஞா சக்கரத்தில் பெண்களால் உபயோகப்படுத்தப்பட்டதுனால அவங்க சமைக்கும்போது வருது. நான் என்ன சொல்லுங்க, இந்த குரு இப்படி தான் பேப்பர் பார்த்து காப்பி அடிக்கிற குரு தான் அது. தினசரி நம்ம என்ன படிக்கிறோம்? அதே தான், நானும் அதே தான் படிக்கிறேன். இது வந்து நான் எடுத்து அந்த குறிப்புன்னு ஏன் நினச்சிக்கணும்? நாளைக்கு நடக்க போகிற, காலையில் வரப்போகிற செய்திகளை சொல்கிறேன். என்ன செய்தி வேணும், என்ன கேட்கலாம் நீங்கள் அப்படின்னு இப்போ யோசிக்காதீங்க. போகிறதுக்கு முன்னாடி கேளுங்க, நான் சொல்கிறேன் நாளைக்கு ஹெட்லைன் என்ன வரப்போகுதுன்னு. அந்த ஆள்காட்டி விரல் இல்லை, மோதிர விரலால் நாம் விபூதியை எடுத்து நெற்றியில் பூசும்போது அந்த அதிர்வுகளை ஈர்த்து கொள்ளும் சக்தி விபூதிக்கு உண்டு. அந்த விபூதி இட்டு கொள்ளும்பொழுது
அன்றாடம் நல்ல அம்சங்கள் நம்மை வந்து சேருகிறது, ஒரு தெய்வீக தன்மை ஏற்படுகிறது. அதனால் தீயதை தவிர்த்து விட முடிகிறது. தீயது வராதுன்னு நான் சொல்லலை, வரும், எதுவும் வரும். எப்படி வராமல் இருக்கும்? வரும். வரும்போது அதை தவிர்க்க வேண்டும், அதை தடை செய்ய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டிய மனதில் உறுதி வேண்டும். அதை தருவது இந்த நெற்றியில் நீங்கள் பூசிக்கிற அந்த விபூதி, அந்த விரலால் பூசிக்கொள்ள விபூதி. இந்த ஆக்ஞா சக்கரம் பூர்வ மத்தியில் இருக்கிறது, அதில் பூசினால் நல்ல ஞானம் கிட்டும். விசுத்தி சக்கரம் தொண்டை குழியில் இருக்கிறது, அதை பூசினால், அங்கு பூசினால் மனதில் உடலில் சக்தி கூடுகிறது. கூடுமா கூடாதா தெரியாது, நாளைக்கு பூசி பாருங்க. கொஞ்சோண்டு விபூதி எடுத்து தொண்டை குழியில் வச்சு பாருங்களேன், வாயில் போட்டு முழுங்குன்னு சொன்னால் நோய் மந்திரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல தோணும் இல்லையா? விபூதி இப்போ சாதாரண கோவிலெல்லாம் விபூதி கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறோம், நெத்திலெலாம் பூசிட்டு மீதி வாயில் போட்டு விடுவோம். அது என்னென்னா தொண்டை குழியில் பூச வேண்டாம், தொண்டைக்குள்ளேயே போடு. அப்படி போடும்போது என்ன ஆயிடுது, உனக்கு மனசு உடம்பு எல்லாமே நல்லதாகிறது. அதுக்காக தான் அதை மாதிரி நெஞ்சு கூட்டில், அதாவது அந்த நாளில் சைவம் அறிந்தவர்கள், சைவம் அதை பூஜிக்கிறவர்கள், சிவஞான போதம் பேசுகிறவர்கள் எல்லோருமே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் விபூதியை பூசிட்டு வந்தாங்க. இந்த நெஞ்சு கூட்டில் நடுவில் பூசும்பொழுது தெய்வீக அன்பு கிடைக்கிறது. கைகளில் தோள் பட்டைகளில் முழங்கை மணிக்கட்டு 3 பட்டை போட்டுண்டா நீங்கள் பாருங்கள், அந்த உருவத்தை நினச்சி பாருங்கள். யாரெல்லாம் இருக்காங்க, 4வரில் பார்த்தீங்களா நல்லா தெரியும். 4வர் யாருன்னு தெரியும்ல, 4வர் சினிமா இல்லை, 4வர் யார், 4வர் யார்? இங்கே இருக்கிற 4 பேரை நான் சொல்லலை. 4வர் யார்? யாரான ஒருத்தர் எழுந்திருந்து, நான் ஆண்களை தான் கேட்குறேன், பெண்களை எல்லாம் பாவம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டீங்க. ஆண்கள் எல்லாரும் மௌனமாக இருக்காங்க. அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசு, மாணிக்க வாசகர். நிறைய தெரியாத ஆண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருத்து நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த கைகளில் தோள் பட்டை, முழங்கை, மணிக்கட்டு 3 பட்டை விபூதி பூசினால் இரத்த ஓட்டம் சீர்படும். இப்போ இங்கே கல்கட்டாலேருந்து வந்திருக்கார் ஒருத்தர், அவர் பேர் வந்து பாபுன்னு பேர். அவர் என்றைக்கும் நெற்றியில் விபூதி இல்லாமல் நான் அவரை பார்த்ததே கிடையாது. நெற்றியில் விபூதி இல்லாமல் அவர் பார்த்தேன்னா அவருக்கு என்ன உடம்பு சரியில்லை போல் தோணும் எனக்கு. ஆனால் அவ்வளோ பழசுன்னு அவர் எப்போதுமே விபூதியை நெற்றியில் பூசிக்கொள்ள. அவர் வந்து இருக்கிறது கல்கத்தா. ஆனால் அந்த நாட்டில், கல்கத்தா நாடுன்னு சொல்லும்போது அந்த தேசத்தில் இல்லை, நாடு, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு நாடுன்னு சொல்லாமா என்ன சொல்லலாம், கல்கத்தா நகரம். நான் குரு தப்பாக சொல்லேன், நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. நாடுன்னு நான் சொன்னேன், இல்லைன்னு சொல்ல வேண்டாமா. நகரம், கல்கத்தா நகரத்தில் விபூதிக்குள்ள மகிமை. அங்கே யார் இருக்காங்க ரொம்ப ஃபேமஸாக கல்கத்தாவில்? காளி தான் இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற சிவனை நினைக்கும் பொழுது, கல்கத்தா சிவன்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் நீங்களாம் ஒரு தடவை டூரில் போய் இந்த பாபுவை போய் கேளுங்க, அவர் சொல்வார். எங்கெங்கே கூட்டின்னு போகிறாரோ அங்கெல்லாம் போய் நீங்கள் பார்க்கலாம். இரத்த ஓட்டம் சீர்படுகிறது. மனதும் உடலும், சும்மா இல்லை, மனதும் உடலும் பிறருக்கு பணி செய்ய விரும்பும் தன்மை நமக்குள் ஏற்படுகிறது. இந்த விபூதி பூசினா இதெல்லாம் வருது. அதனால் நம்ம விபூதி பூசுறதுக்கு முதல்ல இங்கே நேற்றுக்கு வந்து எல்லாருக்கும் குங்குமச்சிமிழ் கொடுத்தாங்களா ஆண்களுக்கெல்லாம்? அது யார் சொல்கிறது? ஆண். யாருக்கெல்லாம் குங்குமச்சிமிழில் கிடச்சிது? நேற்று குங்குமச்சிமிழில் விபூதி கிடைத்ததா? ஆண்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்க சொன்னேன். இந்த பெண்களை வந்து குங்குமச்சிமிழ்னோட எனக்கு கொடுன்னு வாங்கிட்டு போயிருப்பாங்க.
ஆண்கள் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்க, யாரும் கையை தூக்கவே இல்லை. ஏன்னா 100க்கு சரி ரொம்ப குறைவு. எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க. நேற்றுக்கு விபூதி டப்பா அவங்களுக்கு கிடைக்கல. நேற்றுக்கு அந்த விபூதி கிடச்சிருந்தா அதோட விசேஷமே தனி தான். கிடைச்சவங்க அதை ஷேர் பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியும். அதனால் எது ஒன்றும் இலவசமாக கிடைக்கிறது என்றால் கை நீட்டு கொள்வது நம்முடைய பழக்கம். ஆனால் நேற்றுக்கு விபூதிக்கு யார் கையும் நீளலை. பெண்களுடைய கை மாத்திரம்தான் நீண்டது, மற்றபடி யாரதும் ஆண்களுடைய கைகள் எதுவுமே நீளவில்லை. இது கொஞ்சம் இந்த வருஷத்தில் இந்த ஆண்டின் முதல் அறிகுறி இதுதான். எதுவும் நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு நினச்சா கூட எப்படி வரும், எப்போ வரும், எப்படி வரும், அதுதான் இந்த ஆண்டினுடைய கேள்வியே. எப்படி எப்படி அப்படி அப்படி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். அஸ்ய ஸ்ரீ திவ்ய லலிதா அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய தக்ஷணாமூர்த்தி ऋषिः दैवी गायत्री छन्दः श्री ललिता महात्रिपुरसुन्दरी देवता ऐं बीजं क्लीं शक्तिसौकीलकं मम श्री ललिता महात्रिपुरसुन्दरी वरप्रसादसिद्ध्यर्थे जपे विनियोगः ऐं अङ्गुष्ठाभ्यां नमः क्लीं तर्जनीभ्यां नमः सौमध्यमाभ्यां नमः ऐं अनामिकाभ्यां नमः क्लीं कनिष्ठिकाभ्यां नमः सौः करतलकरपृष्ठाभ्यां नमः ऐं हृदयाय नमः क्लीं शिरसे स्वाहा सौः सिकाय वषट् ऐं कवचाय हुं क्लीं नेत्रत्रजाय वौषट् सौः अस्त्राय पठ भूः भुवः सुवः ओमिति दिग्बन्धः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. अप्रकेशमहोत्साहकारणायै नमो नमः. महेशयुक्तनटनतत्परायै नमो नमः. निजभर्तृमुखाम्बोजचिन्तनाय नमो नमः. पुरुषवत्पदविज्ञानभावनायै नमो नमः. जन्ममृत्युजरारोगभञ्जनायै नमो नमः. विदेहमुक्तिविज्ञानसिद्धिदायै नमो नमः. कामक्रोधादिषड्वर्गनाशनायै नमो नमः. राजराजार्चितपदसरोजायै नमो नमः. सर्ववेदान्तसिद्धान्तसुतत्वायै नमो नमः. श्रीवीरभक्तविज्ञाननिदानायै नमो नमः. अशेषदुष्टधनुजसूदनायै नमो नमः. साक्षात् श्रीदक्षिणामूर्तिमनोज्ञाय नमो नमः. हयमेदाग्रसम्पूज्य महिमाय नमो नमः. दक्षप्रतापति सुधावेशाढ्याय नमो नमः. सुमपाणेक्षुगोदण्डमण्डिताय नमो नमः. नित्ययौवनमाङ्गल्यमङ्गलाय नमो नमः. नित्ययौवनमाङ्गल्यमङ्गलायै नमो नमः. महादेवसमायुक्तमहादेव्यै नमो नमः. चतुर्विंशतितत्त्वैकस्वरूपायै नमो नमः. महादेवसमायुक्तमहादेव्यै नमो नमः. चतुर्विंशतितत्त्वैकस्वरूपायै नमो नमः. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. இப்போ இங்கே உட்காந்து எல்லாருமே மனசால் அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கு உங்கள் மனசு உரும்பணப்பட்டது. இதில் அங்கே கடைசி ரோவில் பத்மான் இருக்கா. அவள் அதை அவ்வளோ அனுபவித்து எப்போதும் நிறைய பூஜைகள் செய்வாள். அவள் லலிதா சஹஸ்ரநாமத்தை இவ்வளோ நம்பர்னு கூட கிடையாது, அதை எல்லை இல்லாமல் செஞ்சுருக்கான். அவள் அங்கே உட்காந்து அதை கேட்கும்போது அந்த அனுபவம் இவர் சொல்லும்பொழுது அவள் சொல்லும்போதும் கேட்கும்போது ரெண்டும் ரொம்ப ஒத்து போய் மனசளவில் இவர் சொல்லவும் அவர் அதை அனுபவிக்கவும் நான் அதை பார்க்கவும் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. இப்போது ஒரே ஒரு விஷயம், மனிதரிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரம் உண்டு. இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. மனிதரிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரம் உண்டு. மனிதரிலும் நீர் வாழும் ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு. மனிதரிலும் மனிதருண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு. மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே
அறமையென வகுத்தார் முன்னோர். இது சிவஞான போதம். இந்த முதல்ல எல்லாம் சௌரியமாக இருக்குல்ல, மரம் கல் மட்டை எல்லாம் சொல்லும்போது எல்லாம் மனிதருக்குள்ளே இருக்குது. திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன், அதை மனசில் வாங்கிக்கும். மனிதரிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரம் உண்டு. மனிதரிலும் நீர் வாழும் ஜாதி உண்டு, அநேக குல மனிதருண்டு. மனிதரிலும் மனிதர் உண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு. மனிதரிலே பிறப்பறுக்க வந்தது அருமையென வகுத்தார் முன்னோர். பாதாரவிந்தம் பணிந்தேன், உந்தன் பாதாரவிந்தம் பணிந்தேன். பாரெங்கும் அருளும் பராசக்தி உந்தன் பாதாரவிந்தம் பணிந்தேன். பாரெங்கும் அருளும் பராசக்தி உந்தன் பாதாரவிந்தம் பணிந்தேன். புவனங்களீரேழும் உன் புகழ் பாடும், புவனங்களீரேழும் உன் புகழ் பாடும். பக்தர்கள் எண்ணங்கள் பார்க்க கூடும், பக்தர்கள் எண்ணங்கள் பார்க்க கூடும். பாதாரவிந்தம் பணிந்தே ஒரு பாதி பல காலும் நான் போற்றும் பார்வதி. பிறை சூடும் பரமனின் ஒரு பாதி பல காலும் நான் போற்றும் பார்வதி.